நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளில் கர்த்தருடைய வார்த்தையை ஜோஷுவா டிவி மூலமாய் பேசுவதற்கு கர்த்தர் கொடுத்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளில் எனக்கு அன்பான தேவ ஜனமே, அருமையான டிவி ஊழியங்களுக்காக நாம் எல்லாருமே ஜெபிக்க வேண்டும். எல்லா ஊழியங்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். நாம் கண்களை மூடி நாம் ஜெபித்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்போம். தேங்க்யூ ரீமனா, நன்றி அப்பா. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, ஓ பரிசுத்தர் பரிசுத்தரே. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, ஆ பரிசுத்தர் பரிசுத்தரே. ஆமாப்பா, நீர் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், நீர் உன்னதர் உயர்ந்தவர். நீர் பேசும் ஆண்டவரை நாங்கள் கேட்கிறோம். நீங்கள் பேசுங்கப்பா. நீர் மனிதனோடு பேசுகிறவர், மனிதனோடு பேசி எல்லாரும் எங்களை உயிர்ப்பிக்கிறவரப்பா. நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த நாளில் கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாய் நம்ம ஆண்டவர் நம்மோடு பேசுகிறவர். இந்த நாளில் என்ன சொல்லுகிறார்னு பார்த்தீங்கன்னா, கர்த்தர் எபேசியர் 5ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் அப்படி எழுதியிருக்கிறது. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். அந்த நாட்களில் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், தேவ ஜனங்களாகிய இதை பார்க்கிற தேவ பிள்ளைகளாகிய பெற்றோராக இருக்கலாம், நம்ம யாராக இருந்தாலும் ஆண்டவர் இந்த நாளில் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகிறார், நாம் திருச்சபைக்காய் ஜெபிக்க வேண்டும் என்று கர்த்தர் பேசுகிறார். நாம் அநேக காரியங்களுக்காக ஜெபிக்கிறோம், தேசத்துக்காக ஜெபிக்கிறோம், அநேக ஊழியங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆனால் இன்னும் கூட நாம் தேசத்திற்காக ஜெபிக்க வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இந்த வசனம் சொல்கிறது, திருச்சபை கர்த்தரால் உண்டான காரியம். எபேசியர் 5:27 ஏன் ஆண்டவர் திருச்சபையை நமக்கு உருவாக்கினார்னா, அவர் சொந்த இரத்தத்தை சிந்தி, சொந்த இரத்தத்தை நமக்காக சிந்தி திருச்சபையை உருவாக்கினார். கரைதிரை 27ஆம் வசனம் சொல்கிறது, எபேசியர் 5:27 கரைதிரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்தி கொள்வதற்கும் தம்மைத்தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தாராம். அவரையே முழுவதுமாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்காக ஒப்பு கொடுத்து திருச்சபையை நம்முடைய தேசத்தில் உலகமெங்கிலும் இயேசுப்பா உருவாக்கியிருக்காங்க. பாருங்க, இந்த நாட்களில் அந்த திருச்சபைகள் ஒருவேளை பாழாய் போய்விடக்கூடாது. கர்த்தர் அதை எதிர்பார்க்கிறார். நம்ம என்ன சொல்கிறார்னா, நாம் திருச்சபைக்காய் ஜெபிக்க வேண்டும் என்று கர்த்தர் இந்த நாட்களிலே உங்களையும் எனக்கும் அறைகூவல் கொடுக்கிறார். திருச்சபையில் ஒரு எழுப்புதல் உண்டாக வேண்டும். திருச்சபையில் ஒரு பின்மாறி ஊற்றப்பட வேண்டும். திருச்சபையில் ஒரு தேவ பிள்ளைகள் தீர்க்கதரிசிகள்லாம் இன்னும் எழும்ப வேண்டும். ஆண்டவர் எழுப்பி கொண்டு இருக்கிறார். அன்றைக்கும் எழுப்பினார், இன்றைக்கும் எழுப்பி கொண்டு இருக்கிறார். இன்னும் எழுப்ப வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். பார்த்தீங்கன்னா அந்த வசனம் அப்படி எழுதியிருக்கு, கரைதிரை முதலானவைகள்.
இந்த உலகத்தில் நம்ம பிறக்கும்போது எல்லாருமே நம் பாவம் செய்து தெய்வ மகிமையற்றவர்களாகி என்று வேதம் சொல்லுகிறது. கரைதரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை நம்ம தான் சபை அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மைத்தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார் என்று பவுல் எழுதுகிறார். இந்த நாட்களில் நம்ம கூட நம்மளை அவருக்கு முன்னே நிறுத்தி கொள்வதற்காக அதற்காக தம்மை ஒப்பு கொடுத்தாராம். இதில் எனக்கு அன்பான பெற்றோரே, இன்றைக்கி நாம் ஜெபிக்கிறோம், ஆனால் இன்னும் நாம் உத்தரவாதத்தோடு ஜெபிக்க வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். பவுல் எழுதுகிறார். இன்னும் இடத்துல பார்த்தீங்கன்னா கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, என் சிறு பிள்ளைகளே, பவுல் அப்படி சொல்கிறார், என் சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும் உங்களுக்காக மறுபடி கற்ப வேதனைப்படுகிறேன் என்று அவர் நம்மை பார்த்து கூறுகிறார். வேதத்தில் இப்படி எழுதியிருக்கிறது, கற்ப வேதனைப்படுகிறாராம். ஏன் நம்மளாம் உருவாகும் என்பது, நாம் உருவாக்கப்பட வேண்டும், நாம் கிறிஸ்துவுக்காக எழும்ப வேண்டும் என்று சொல்லி பவுல் அப்படி எழுதுகிறார். என் சிறு பிள்ளைகளை, கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும் நாம் ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்று கர்த்தருக்காக வாழும்படியாய் அவர் கற்ப வேதனைப்படுகிறாராம். அப்படி ஜெபித்திருக்கிறார். இந்த நாட்களில் ஜெபித்த அநேகர் வேதத்தில் ஜெபித்திருக்கிறார்கள். எல்லாருமே நம்ம ஆதிகாமத்திலேருந்து பார்த்தோன்னா அநேக வெளிப்படுத்தல் வரைக்கும் எல்லாருமே ஜெபித்திருக்கிறார்கள். அநேக தேவதாசர்கள் ஜெபித்து ஜெயத்தை பெற்றிருக்கிறார்கள். நானும் நீங்களும் கூட ஜெபிக்க வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், அபிஷேகம் பெற்று இருக்கிறோம், திருச்சபையில் கர்த்தர் நமக்கு நல்ல கிருபைகளை தந்திருக்கிறார், நாம் வளர்ந்திருக்கிறோம், அநேக காரியங்களை கற்றுக்கொண்டு இருக்கிறோம். திருச்சபையில் நாம் அந்த திருச்சபைக்கு நாம் உத்தரவாதம் பண்ணி ஜெபிக்க வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். எந்த திருச்சபையானாலும், நம்ம எந்த திருச்சபையில் இருந்தாலும் எல்லா திருச்சபைகளுக்காகவும் ஜெபிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். பரிசுத்தவான்கள் எல்லாம் ஜெபித்தார்கள், ஜெயத்தை பெற்றார்கள். எண்ணாகமம் 16ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு தெரியும், மோசே ஜெபிக்கிறார். எண்ணாகமம் 16ஆம் அதிகாரத்தில் ஒருவேளை நீங்கள் வேதத்தை திறந்து வைத்து கொள்ளலாம், நீங்கள் எடுத்து வைத்து கொண்டால் மிகவும் நல்லது. வேதவசனம் அப்படி எழுதியிருக்கிற 16ஆம் அதிகாரத்தில் 43ஆம் வசனம் சொல்லுகிறது, மோசேயும் இஸ்ரவேல் ஜனங்களை அழைச்சிட்டு வர்றாங்க, எகிப்திலேருந்து கூட்டிட்டு அழைத்து கொண்டு வருகிறார்கள். ஆண்டவர் சொன்னவுடன் வரும்பொழுது அவர்கள் செய்கிற ஒவ்வொரு காரியமும் தேவனை கோபமூட்டுவதாக காணப்பட்டது. நாமும் கூட அப்படி தான் அநேக வேளையில் ஆண்டவரை நாம் கோபமூட்டுவராக, நாம் எரிச்சல் ஊட்டுகிறவராக நாம் காணப்படுகிறோம். இந்த வசனம் சொல்லுகிறது, மோசேயும் ஆரோனும் ஆசரிப்பு கூடாரத்துக்கு முன்பாக வந்தார்கள். 2 பேரும் வர்றாங்க. வந்து அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி ஆண்டவர் பேசுகிறார். ஜெபிக்கிறவனோடு கர்த்தர் பேசுவார். எனக்கு அன்பான தேவஜனமே, ஜெபிக்கிறவரோடு கர்த்தர் பேசுவார். ஒருவேளை நீங்களும் நானும் ஜெபிக்க வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். மோசேட்ட ஆண்டவர் சொல்கிறாரு, அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, இந்த சபையாரை விட்டு 45ஆம் வசனம், விலகி போங்கள், ஒரு நிமிஷத்தில் அவர்களை அதமாக்குவேன் என்றார். அப்பொழுது முகங்குப்புற விழுந்தார்கள். 2 பேரும் முகங்குப்புற வருமானமாக விழுறாங்க. விழுந்து என்ன கேட்குறாங்க பாருங்களேன். 46ஆம் வசனத்தில், மோசே ஆரோனை நோக்கி, நீ தூப கலசத்தை எடுத்து பலிபீடத்தில் இருக்கிற அக்கினி அதில் போட்டு அதன் மேல் தூபவர்க்கம் இட்டு சீக்கிரமாய் பாவ நிவிர்த்தி செய். கர்த்தருடைய கடுங்கோபம், அந்த வசனம் அப்படி சொல்லுது, அவர்களுக்காக பாவ நிவிர்த்தி செய். கர்த்தருடைய சன்னதியிலிருந்து கடுங்கோபம் புறப்பட்டது, வாதை தொடங்கிற்று என்றார். அப்படி சொல்கிறாரு மோசே. ஆரோனை நோக்கி சொல்கிறாரு, சீக்கிரம் ஜெபி, தூப கலசம் எனக்கு அன்பான பார்க்கிற எனக்கான தேவ ஜனமே, வாலிபர்களே, ஒருவேளை முதியோராக இருக்கலாம், நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கலாம். தூப கலசம் என்றால் ஜெபம், அக்கினி. ஒருவேளை ஒரு உத்தரவாதத்தோடு, ஒரு அபிஷேகம் நிறைந்த ஜெபம், ஒரு பாரத்தோடு ஜெபிக்கிற திருச்சபைக்காக, தேவ ஜனங்களுக்காக, குடும்பங்களுக்காக ஜெபிக்கும்படியாய் நானும் நீங்களும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஜெபம் இல்லையே ஜெயம் இல்லை. ஆமாம், ஜெபம் இல்லைன்னா ஜெயமே இல்லை. அவர்கள் சொல்கிறாரு, அவர்களுக்காக எங்கே வந்திருக்காங்க, கர்த்தருடைய சன்னதியிலிருந்து கடுங்கோபம் புறப்பட்டது, வாதை தொடங்கிற்று என்றான். உடனே பார்த்தீங்கன்னா 47ஆம் வசனம் சொல்லுகிறது, 2 பேரும் மோசே சொன்னபடி ஆரோன் அதை எடுத்துக்கொண்டு சபையின் நடுவில் ஓடினான். ஜனங்களுக்குள்ளே வாதை தொடங்கி இருந்தது. வியாதிகள்,
அழிக்கும்படியாய் வாதை வந்துருச்சு. ஓடினான். ஜனங்களுக்குள்ளே வாதை தொடங்கி இருந்தது. அவன் தூபவர்க்கம் போட்டு ஜனங்களுக்காக பாவ நிவிர்த்தி செய்து என்ன செய்தார் பாருங்களேன். செத்தவர்களுக்கும் 48ஆம் வசனம், செத்தவர்களுக்கும் உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் நடுவே நின்றான். அப்பொழுது வாதை நிறுத்தப்பட்டது. எனக்கு அன்பான தேவஜனமே, நானும் நீங்களும் செத்தவர்கள் என்றால், ஒருவேளை ரட்சிக்கப்படாதவர்கள், இன்னும் ரட்சிக்கப்பட்டும் ஜெபிக்காமல் ஒரு அணைந்த தீபத்தை போல இருந்து கொண்டு இருக்கிறவர்கள், விளக்கை போல, அணைந்த விளக்கை போல இருக்கிறவர்கள், இந்த நாட்களில் கர்த்தர் நம்மை பாரத்தோடு உங்களையும் என்னையும் தேடி வந்திருக்கிறார். செத்தவர்களுக்கும் உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் நடுவே நின்று எப்படி ஜெபிக்காங்க பாருங்களேன். நடுவே நின்றான். நடுவே நின்று ஜெபிக்கிறார். கதறாங்க. தூபகலசத்தை கொண்டு வந்து பாவ நிவிர்த்தி செய்கிறாங்க. ஒருவேளை நீங்களும் நானும் ஜெபிக்கும்போது பாவம் மன்னிக்கப்படும். எனக்கு அன்பான தேவஜனமே, ஆமாம், நம்ம நினைக்கிறதுல சிலர் சொல்லுவாங்க, நம்ம ஜெபிச்சா மன்னிக்கப்படுமா? கட்டாயம் மன்னிக்கப்படும். கர்த்தருடைய வார்த்தை எப்படி எழுதியிருக்கிறது பார்த்தீங்க. இதை வச்சுக்கோங்க. எண்ணாகமம் 14ஆம் அதிகாரத்தில் கர்த்தருடைய வார்த்தை எப்படி எழுதியிருக்கிறது. எண்ணாகமம் 14ஆம் அதிகாரம் மோசே எப்படி ஜெபிக்கார் பாருங்களேன். 19ஆம் வசனத்தில் 14, 19, உமது கிருபையினுடைய மகத்துவத்தின்படியையும் எகிப்தை விட்டது முதல் இந்நாள் வரைக்கும் இந்த ஜனங்களுக்கு மன்னித்து வந்ததின்படியேயும் இந்த ஜனங்களின் அக்கிரமத்தை மன்னித்தருளும் என்றான். திருச்சபைக்காக, மக்களுக்காக, தேவஜனங்களுக்காக, முதியோர்களுக்காக, பெற்றோர்களுக்காக, வாலிபர்களுக்காக, சிறுவர்களுக்காக, எல்லா பணிவிடைக்காரர்களுக்காக நானும் நீங்களும் மன்னிப்பு கேட்டு பரிந்து ஜெபித்து பாருங்க, பாவ நிவர்த்தி செய்கிறாராம். அப்போனா அவங்ககிட்ட கர்த்தர் அந்த கிருபையை கொடுத்துருக்கிறார். லேவியர்கள்ட்ட கொடுத்துருக்கிறார். ஆரோன்ட்டையும் மோசேட்டையும் நீங்கள் ஜெபிச்சா மன்னிப்பேன்னு சொல்கிறார். என்ன சொல்கிறார் பாருங்களேன். வசனம் சொல்கிறது, அவர் சொல்கிறாரு, அக்கிரமத்தை மன்னித்தருளும் என்றான். அப்பொழுது 20ஆம் வசனம், அப்பொழுது கர்த்தர் உன் வார்த்தையின்படியே மன்னித்தேன். நம்ம ஜெபிக்கும்போது மன்னிப்பேன் கர்த்தர் சொல்லுகிறார். எவ்வளோ பெரிய பாக்கியம். எனக்கு அன்பான தேவஜனமே, செத்தவர்களுக்கும், ஒருவேளை மடிந்து கொண்டு இருக்கிறவர்கள், ஒரு பக்கம் சோர்ந்து போனவர்கள் என்று எடுத்துக்கொள்ளலாம், ஒரு பக்கம் பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் என்று சொல்லலாம், ஒரு பக்கம் வியாதியிலே மாண்டு கொண்டிருக்கிறவர்கள் என்று சொல்லலாம், ஒவ்வொரு விதமாய் செத்தவர்களுக்கும் உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் நடுவே நின்றான். அப்பொழுது வாதை நிறுத்தப்பட்டது. நீங்களும் நானும் ஜெபிக்கும் பொழுது எல்லா பாவங்கள் மன்னிக்கப்படுவது மாத்திரமல்ல, வாதை நிறுத்தப்படுகிறது மாத்திரமல்ல, ஒரு எழுப்புதல் பற்றி எரியும் என்று கர்த்தர் உரைக்கிறார். எனக்கு நாம் உத்தரவாதத்தோடு ஜெபிக்க வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். எனக்கு அன்பான தேவஜனமே, எல்லா சபைகளையும் அப்படி நமக்குள்ள ஒரு பாரம் வர வேண்டும். எல்லா சபைகளையும் ஒரு பின்மாறி ஊற்றப்பட வேண்டும். எல்லார் மேலே ஊற்றப்பட வேண்டும். செல்லு வச்சுட்டு விளையாடுறது, ஏதோ எங்கேயோ பார்த்து கொண்டு இருக்கிற இந்த காரியங்கள் எல்லாம் நம்முடைய திருச்சபைகளை விட்டு வெளியேற வேண்டும் என்று நாம் ஜெபிக்க வேண்டும். பாரத்தோடு, உத்தரவாதத்தோடு பாருங்க. நடுவே செத்தவர்களுக்கும் உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் நடுவேனா கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். சென்ட்ரலில் நின்று ஜெபிக்கிறாங்க, கதறாங்க, பாவ நிவிர்த்தி செய்யும்படியாய் தூப கலசத்தை எடுத்துக்கொண்டு ஓடுறாங்க. போட்டு ஜனங்களுக்காக, அப்படி வசனம் சொல்லுகிறது, ஜனங்களுக்காக பாவ நிவிர்த்தி செய்து இந்த காரியத்தை நானும் நீங்களும் செய்ய வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நீங்கள் ஜெபிக்கும்போது இதை பார்க்கிற எனக்கு அன்பான தேவஜனமே, ஜெபிக்கிறதுனால எத்தனை மேன்மை தெரியுமா? மேன்மை ஜெபிப்பதை போல ஒரு பெரிய பாக்கியம் உலகத்தில் ஒன்றுமே இல்லை. நாம் அதை அனுபவிக்க வேண்டும். இந்த வசனம் சொல்கிறது, 50ஆம் வசனம், வாதை நிறுத்தப்பட்டது. 50ஆம் வசனம், எண்ணாகமம் 16ஆம் அதிகாரம் 50ஆம் வசனம், வாதை நிறுத்தப்பட்டது. அப்பொழுது ஆரோன் ஆசரிப்பு கூடார வாசலுக்கும் மோசேயினிடத்தில் திரும்ப வந்தான். எல்லாம் நிறுத்தி, எல்லாம் பாருங்கள், அவங்க செபம் கேட்கப்பட்டது, வாதை நிறுத்தப்பட்டது, பாவ மன்னிப்பு உண்டாகிறது, எழுப்புதல் உண்டாகும். நானும் நீங்களும் இந்த நாட்களை நம்மை அர்ப்பணிப்போமா? ரட்சிப்பின் ஊற்றுகள் எந்த சபைதானிலே எழும்பிட இந்த வேளை இறங்கிடுமே. ரட்சிப்பின் ஊற்றுகள் எந்த சபைதானிலே
எழும்பிட இந்த வேளை இறங்கிடுமே. ஆத்மபாரமும் பரிசுத்தமும், ஆத்மபாரமும் பரிசுத்தமும் அவளுடன் பெற்றிடவே வரம் தாருமே. அவளுடன் பெற்றிடவே வரம் தாருமே. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவாவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. எனக்கு அன்பான பெற்றோரே, என் அன்பான வாலிப செல்வங்களே, ஜெபிக்க முடியலையா? ஆண்டவர்கிட்ட கேளுங்க. மோசேயும் ஆரோனும் முகங்குப்புற விழுந்தது போல நம்மை தாழ்த்தி, ஆண்டவரே எங்களுக்கு ஜெபிக்க கிருபை தாரும் என்று கேளுங்கள். ஒரு ஜெபிக்கிறவன் மனிதனுக்கு முன்பதாய் நிற்க முடிய வேண்டாம். ஆமாம், கர்த்தருக்கு முன்பாக நின்று ஜெபிக்கிறவன் மனுஷனுக்கு முன்பாக கர்த்தர் நிற்க விட மாட்டார். பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, என்னாகும் 17ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனம். ஜெபிக்கிறனால என்ன நடக்குன்னு பாருங்களேன். இங்கே அழிவு தடுத்து நிறுத்தப்படுகிறது. 8ஆம் வசனம் சொல்கிறது, மறுநாள் மோசே சாட்சியின் கூடாரத்துக்குள் பிரவேசித்த போது இதோ லேவியின் குடும்பத்தாருக்கும் இருந்த ஆரோனின் கோல் துளிர்த்திருந்தது. அது துளிர் விட்டு பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுத்தது. ஒரு பிளஸ்ஸிங் உண்டாகிறது. அங்கே பூக்கிறது, காய்க்கிறது, பழுக்கிறது. ஒரு உயர்வு. ஆவிக்குரிய வாழ்க்கையானாலும் உலக பிரகாரமானாலும் கர்த்தர் சொல் பாருங்க, பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுத்தது. அப்படிப்பட்ட பிளஸ்ஸிங்கை கர்த்தர் தரப்போகிறார். நீங்கள் என்னைக்கு நமக்கு உத்தரவாதம் பண்ண வேண்டும். எப்படி பவுல் சொல்கிறார், கர்ப்ப வேதனைப்படுகிறேன் என்று. ஆமாம், ஏன் நமக்காக தானே ரத்தம் சிந்தினார், திருச்சபையை உண்டாக்கினார், உருவாக்கினார். மனவாட்டியாய் உங்களை என்னை மாற்றிக்கொண்டு இருக்கிறார். பிசாசு எப்போ நம்முடைய திருச்சபைகளை அழிக்கும்படியாய், அதை அழித்தா நம்மை ஆவி மனவாட்டியாய் மாற்ற முடியாது, பரலோகம் போவதற்கு நம்ம ஆயத்தப்பட முடியாது என்று சொல்லி தான் அவன் அப்படி போராடி கொண்டு இருக்கிறான். உத்தரவாதத்தோடு இன்றைக்கு இது கடைசி காலத்தில் வந்து நிற்கிறோம். எனக்கு அன்பான தேவஜனமே, ஜெபிப்போமா? நீங்கள் நல்லா ஜெபிப்பதற்கு உங்களை ஒப்புக்கொடுங்க. தாழ விழுந்து என்னை ஜெபிக்க அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி நம்ம குடும்பத்துக்கு 2 பேர் ஜெபிச்சா போதும், எல்லார் மேலேயும் தீ பற்றி எரிய ஆரம்பித்து விடும். கர்த்தருடைய வார்த்தை அந்த வசனம் சொல்லுகிறது 17ஆம் அதிகாரத்தில், எனக்கு அன்பான பெற்றோரே, 10ஆம் வசனத்தில், எண்ணாகமம் 17 10ஆம் வசனத்தில் பின்பாகத்தை பார்த்தீங்கன்னா, அப்பொழுது அவர்கள் சாக மாட்டார்கள் என்றார். முறுமுறுத்தவங்களாம் அதுக்கு முன்னே ஆண்டவர் அழிச்சிடுறாரு. இங்கே சொல்கிறாரு, அப்பொழுது அவர்கள் சாக மாட்டார்கள். மரணம் தடுத்து நிறுத்தப்படுகிறது, வாதை நிறுத்தப்படுகிறது, எழுப்புதல் தீ பற்றி எரியும். எல்லாரும் அபிஷேகம் பெற்று ஆவியிலே போராடி ஜெபிக்கிற மணவாளனாய் மணவாட்டியாய், இன்றைக்கு பாவத்தில் மரித்து கொண்டிருக்கிற செத்து கிடக்கிற எல்லா ஆத்துமாக்களை உயிர்ப்பிக்கும்படியாய் தேவனுடைய வல்லமை பரலோகத்திலிருந்து இறங்கி வரும். எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே, பெற்றோரே, தேவஜனமே, அது மட்டுமா? வாதை நிறுத்தப்பட்டது, போராட்டம் நிறுத்தப்பட்டது, எல்லாம் நிறுத்தப்படுகிறது. ஆரோனின் கோல் துளிர்த்திருந்தது, காஞ்ச கோல் துளிர்த்திருந்தது. இந்த நாட்களில் பூ பூத்து, அது துளிர் விட்டு பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுத்தது. இந்த நாட்களில் அதை நம் காயத்தப்படுவோமா? ஜெபிப்பீர்களா? அது அப்படி ஜெபிக்கும்போது திருச்சபையில் ஒரு பெரிய பின்மாறி ஊற்றப்பட போகிறது. எனக்கு அன்பான தேவஜனமே, உங்களுக்கு என்ன செய்ய போகிறார் தெரியுமா? உங்களுக்கும் எனக்கும் ஜெபிக்கிற நமக்கு என்ன செய்ய போகிறார்? ஆண்டவர் இப்படி சொல்லுகிறார், வாதை மட்டும் நிறுத்தப்படாது. செத்தவர்களுக்கும் நடுவே நின்று ஜெபிக்கிறாங்க, அவங்களெல்லாம் உயிர் பெறுவார்கள், ஆவியிலே எழும்புவார்கள், ஜெப வீரர்களாய் மாறுவார்கள், தீர்க்கதரிசியாய் மாறுவார்கள், சுவிசேஷங்களாய் மாறுவார்கள், கர்த்தருடைய ஊழியத்தை செய்வார்கள், ஏதாவது ஒரு வகையில் கர்த்தருக்காய் எழும்பி நிற்பார்கள். நீங்கள் ஜெபிக்கும்போது, நானும் ஜெபிக்கும்போது ஆண்டவர் உங்களுக்கு என்ன சொல்கிறார் தெரியுமா? அப்படி ஜெபிக்கும்போது நமக்கு என்ன செய்வாராம்? யாத்ராகமம் 34ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்கிறது, கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, எனக்கு அன்பான பெற்றோரே, அதற்கு அவர் மோசேட்ட ஆண்டவர் சொல்கிறார், அதற்கு அவர், இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன், பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன். உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள்
எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும். பாருங்கள், எத்தனை காரியத்தை கர்த்தர் பேசுகிறார் என்று யோசித்து பாருங்களேன். நான் ஒரு உடன்படிக்கை பண்ண போகிறேன்ப்பா. உங்ககிட்ட சொல்கிறார், இன்னைக்கு உங்ககிட்ட பேசுகிறார். அன்னைக்கு மோசேட்ட பேசினார், இன்னைக்கு நம்மகிட்ட பேசுகிறார். நான் உன்கிட்ட உடன்படிக்கை பண்ணுகிறேன். பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக செய்வேன். நீங்கள் நம்ம ஒருவேளை எந்த இடத்துல அவமானத்தை நிந்தையை சகித்து கொண்டு இருக்கிறீர்களோ அந்த இடத்துல உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத ஒரு பெரிய அதிசயத்தை செய்ய போகிறாராம். உங்களுடைய குடும்பத்தில், உங்களுடைய ஊழியத்தில், உங்களுடைய பிள்ளைகள் காரியங்களில், உங்களுடைய எதிர்காலத்தில், உங்களுடைய எல்லா காரியங்களும் எதெல்லாம் தோற்று போய் துளிர் விடாமல் காய்ந்து போய் இருக்கிறதோ அது துளிர்த்து பூத்து காய்த்து ஆண்டவர் சொல்கிறார், நான் இப்படிப்பட்ட காரியத்தை செய்ய போகிறேன் என்று. அவர் போய் சொல்ல மாட்டார். உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். எல்லாரும் பார்ப்பாங்களாம், இது எப்படி இவங்களை கொண்டு கர்த்தர் இப்படி செய்கிறார். இன்னைக்கு எத்தனை தீர்க்கதரிசிகளை எழுப்பி இருக்கிறார் பாருங்க. நம்ம பார்க்கிறோம், அனுபவிக்கிறோம், செய்திகளை கேட்கிறோம், சர்ச்சிலே பார்க்கிறோம் அல்லவா. கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு இதை பார்க்கிற தேவஜனமே, ஒருவேளை எனக்கு ஒன்றுமே தெரியாதே, ஆண்டவர் உங்களை அப்படி நிரப்ப போகிறார். மோசே பேச தெரியாத மோசையை நிரப்பவில்லையா? கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஜெபித்த ஜெபம் பெரிய மேன்மையை கொண்டு வந்தது. எனக்கு அன்பான தேவஜனமே, கர்த்தர் இன்னைக்கு சொல்கிறாரு, இத்தனையாய் மக்கள் மாண்டு கொண்டு இருக்கிறார்கள். யோசித்து பாருங்கள். தேவஜனங்கள் இன்றைக்கு விசேஷமாக நம்முடைய திருச்சபைக்காக ஜெபிக்கும்படி கர்த்தர் அடிமையோடு பேசினார். நீங்களும் அதை செய்ய வேண்டும். நானும் நீங்களும் நாம் ஜெபிக்கிறோம். ஆனால் சர்ச்சில் நடக்கிற குறைகளே பார்க்கக்கூடாது. எல்லாம் நம்ம குடும்பங்களில் குறைகள் இருக்கிறது, எல்லாரிடமும் நம்மகிட்ட குறை இருக்கிறது. பாவம் எல்லாருமே பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகும். நீதிமானம் ஒருவனாகிலும் இல்லை என்று வேதம் சொல்கிறது. நாம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? நீங்கள் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பா, நான் ஒரு மோசே ஆரோனை போல நான் ஜெபிப்பேன் ஆண்டவரை. அப்படி ஜெபிப்பீர்களா? ஆண்டவர் திருச்சபைக்கு பின்மாரியை ஊற்றி திருச்சபையிலே எழுப்புதல், ஜனங்களெல்லாம் எழும்ப போகிறாங்க. நீங்கள் நடுவே நின்று பரிந்து பேசுகிற தேவ பிள்ளையை ஜெபித்து பாவ நிவர்த்தி செய்கிற ரீவலம் அப்படிப்பட்ட கிருபை உங்கள் மேலே வைக்க போகிறார் இந்த நாளில். எனக்கு அன்பான தேவ ஜனமே, உங்களை கொண்டு உங்களுடைய குடும்பத்தில் எல்லாரும் பார்க்கும்படியாய், ஜனங்கள் பார்க்கும்படியாய், தெருஜனம் பார்க்கும்படியாய், நம்முடைய இனத்தார்கள் பார்க்கும்படியாய் அப்படிப்பட்ட பெரிய காரியங்களை உங்களை கொண்டு செய்ய போகிறார். உன்னை கொண்டு செய்கிற போகிறார். உங்களுடைய பிள்ளைகளை கொண்டு செய்ய போகிறார். ரிவலா உங்களுடைய வாலிப மகனை கொண்டு செய்ய போகிறார். சோர்ந்து போய் இருக்கிற வாலிபனை கர்த்தர் எடுத்து கர்த்தர் அப்படி நிறுத்த போகிறார். ஒரு மோசேயாய், ஒரு ஆரோனாய் கர்த்தர் உங்களை நிறுத்த போகிறார். ஒரு தீர்க்கதரிசியாய் கர்த்தர் உங்களை நிறுத்த போகிறார். உயர்ந்த பதவியை கர்த்தர் உங்கள் கரங்களில் தரப்போகிறார். ரீபலவ நேரடி பார்வை கர்த்தர் உங்களுக்கு பரலோகத்தின் நேரடி ஆசீர்வாதத்தை உங்களுடைய குடும்பத்தில் நீங்கள் எதற்கெல்லாம் கண்ணீர் வெடித்துக் கொண்டிருக்கிறீர்களோ யாத்ரா 34:10 நிறைவேற்ற போகிறார். உத்தரவாதத்தோடு ஜெபிக்கிற செத்தவர்களுக்கும் மரித்தவர்களுக்கும் உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் நடுவே நின்று கதறுகிற மோசேக்கு கொடுத்த தேவன் உங்களுக்கும் தரப்போகிறேன் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். எனக்கு அன்பான தேவ ஜனமே, ஜெபிக்க முடியாதபடி போராடுகிற ஜெபம் பண்ணுங்க. இப்போ கண்களை மூடி, ஏசப்பா உங்கள் ஜெபாவியா மேலே ஊற்றப்படட்டும் என்று கேளுங்கள். அப்பா அப்படி கேளுங்கள். ஏசப்பா உங்களை மாதிரி நான் ஜெபிக்கணும் ஆண்டவரை, நான் பரிசுத்தவான்கள் மாதிரி ஜெபிக்கணும் ஆண்டவரை. கேளுங்கள். கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறார், கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறார். ஒரு ஜெப மேகம் உங்களை மூடட்டும், ஒரு ஜெப ஆவி உங்களை பற்றி பிடிக்கட்டும். ஆத்தும பாரத்தோடு கூட ரோமர் 8:28 படியாய் வாக்கு கடங்காத பெருமூச்சு கொண்டு ஜெபிக்கிற அந்த கிருபை என் ஜனத்தின் மீது இறங்கட்டும் ஆண்டவரே. ஒரு ஜெப ஆவி எல்லாரையும் மூடுவதாக. ஜெப மேகம் எல்லா உலக கவலைகள், பலவீனங்கள், போராட்டங்கள், கவலைகள், தூக்கங்கள், அசதிகள், புறங்கூறுதல், மன்னிக்க முடியாத தன்மைகள், கோபங்கள், எரிச்சல்கள், வைராக்கியங்கள், சபிக்கிற எல்லாம் I cannot see, get out. என் ஜனங்களை விட்டு வெளியேறட்டும். என் ஜனங்களை உயிர்ப்பிப்பீராக, ஜெபிக்க வைப்பீராக, ஜெபிக்க வைப்பீராக. ஒரு ஜெப மேகம். மோசே
ஆண்டவர் உங்களை பார்த்துட்டு வரும்போது ஒருவரும் அவன் முகத்தை பார்க்க முடியலை. அப்படிப்பட்ட பிரசன்னம், மகிமை என் ஜனத்தை மூடுவதாக, என் ஜனத்தை மூடுவதாக, இதை பார்க்கிற என் ஜனத்தை மூடுவதாக, ஒரு தேவனுடைய வல்லமை எல்லாரையும் மூடுவதாக. 34:10 ஒவ்வொரு வாழ்க்கையில் நிறைவேறுவதாக. திருச்சபைகளுக்காய், தேவ ஜனங்களுக்காய், ஊழியங்களுக்காய் கதறட்டும் ஐயா, மன்றாடட்டும். அற்புதங்களையும் ஆசீர்வாதங்களையும் பரலோகத்தின் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வார்களாக. ஆசீர்வதிப்பீராக. எல்லா பலவீனங்களும் மாறட்டும். குடும்பத்தில் தெய்வீக சமாதானம் உண்டாகட்டும். இவர்கள் குடும்பங்களிலே விருந்தொன்று ஆயத்தப்படுத்துவீராக. திருமண விருந்து ஆயத்தப்படுத்தப்படுவதாக. ஃபங்க்ஷன் ஆண்டவரை கர்த்தர் ஆண்டவரை செய்து கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். அந்த காரியங்களை கர்த்தர் செய்வீராக என்று நான் செபிக்கிறேன். அப்படி சொல்லுகிறீர் ஐயா. இந்த மலையிலே இவர்களுக்காக கவரீமனா ஒரு விருந்தொன்று செய்ய போகிறீர். என்னென்று ஆண்டவரை கண்ணீரோடு இருக்கிறார்களோ விருந்து கர்த்தர் ஆயத்தப்படுத்தி கொடுப்பீராக. அப்படியே செய்வீராக, அப்படியே நடப்பதாக. ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.